வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் நாவற்குழி மாதா கோவிலடியில் நேற்று விபத்து இடம்பெற்றுள்ளது. வேக கட்டுப்பாட்டை இழந்த கார் வீதியோரத்தில் உள்ள மாதா கோவிலின் மதிலுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தின் போது வாகனத்தில் பயணம் செய்த மூவரும் எவ்விதமான காயங்களும் ஏற்படவில்லை. கனடாவில் இருந்து வந்த பெண்ணொருவர், அவரது கணவர் மற்றும் 5 வயது சிறுமி ஆகியோர் பயணித்த காரை இவ்வாறு விபத்தில் சிக்கியது. விபத்துக்கான காரணம் நித்திரை கலக்கமே என தெரிய வந்துள்ளதுடன் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய கடற்றொழில் அமைச்சால் கொண்டு வரப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படும் மீன்பிடி சட்டம் மீனவர் சமூகத்தால் எப்போதோ நிராகரிக்கப்பட்டதாகவும் அதனையே மீண்டும் மீன்பிடி அமைச்சு கொண்டுவர முயற்சிப்பதாகவும் வடக்கு மாகாண மீனவ அமைப்பின் பிரதிநிதி வர்ணகுல சிங்கம் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வடமராட்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், தடை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள 16 மீன்பிடி தொழில்களையும் உடனடியாக தடை செய்ய வேண்டும். தமிழ் மக்களுக்கே வாக்களிக்க வேண்டும். ஏனெனில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு உறுதியளித்தது போன்று எதனையும் செய்யவில்லை. இதனாலேயே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை நிராகரிக்க வேண்டும். அட்டை பண்ணை பிரச்சினை உட்பட மீனவர்கள் தொடர்பான அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் தற்போதைய ஆளுநருடன் கதைத்தோம். இதன்போது கடற்றொழில் அமைச்சருடன் கதைத்துவிட்டு 1 மாதத்திற்குள் தீர்வு தருவதாக ஆளுநர் கூறினார். இன்று வரை அதற்கு எந்த விதமான பதிலும் வழங்கவில்லை. எல்லோரும் எங்களை அழைத்து கதைக்கின்றார்கள். ஆனால் பதில் எதுவும் வழங்காமல் கலைப்பதுடனேயே நிறுத்தி விடுகின்றார்கள். பின்னர் மீண்டும் ஆளுநர் உட்பட அதிகாரிகள் இணைந்து கடல் அட்டை பண்ணை அமைப்பதற்கு கதைத்துள்ளார்கள். மீனவ அமைப்புகளுடனும் கதைக்காமல் இந்த செயற்பாட்டை செய்கின்றனர். கடல் அட்டை பண்ணையை கொடுப்பதற்கு நீங்கள் யார்? குறித்த கடற்பகுதி அமைந்துள்ள கடற்றொழில் சங்கம் முதலில் அனுமதிக்க வேண்டும். பின்னர் அந்த பகுதியை ஆய்வு செய்ய வேண்டும். அந்த இடத்தில் அட்டை பண்ணை அமைக்க முடியுமா முடியாதா என்று பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நீங்கள் சிறு தொழிலாளி ஒருவனை அழைத்து சென்று அறைக்குள் வைத்து மிரட்டி அடித்து காசு தருவதாக கூறி நீங்கள் லஞ்சங்களை வேண்டி உங்களது பொக்கெட்களை நிரப்பி நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. ஒரு அதிகாரி கூறினார், நாங்கள் அனுமதி கொடுத்தால் நீங்களும் அனுமதி கொடுக்கத்தான் வேண்டும் என்று. ஏனென்றால் அவர் லஞ்சம் வேண்டும் புலி. அவர் லஞ்சத்திலேயே பிறந்து லஞ்சத்திலேயே வளர்ந்து லஞ்சத்திலேயே மூழ்கியுள்ளார். அப்படியாயின் நீங்கள் அதை சொல்வீர்கள் தானே. தேவையில்லாத வேலைகள் பார்க்காதீர்கள். கடற்றொழில் அமைப்புகளுடன் கலந்துரையாடிய பின்னர் முடிவுகளை எடுங்கள் என்றார். யாழ்ப்பாணம் தையிட்டி திச விகாரை பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் விசேட குழு ஒன்றை நியமிக்க வேண்டும். விகாரையை அண்மீத பகுதியில் வசிப்பவர்கள் உரிமம் கோருவதற்காக போலியான ஆவணங்களை முன்னிலைப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். சட்டவிரோதமாக குடியேறியுள்ளவர்களை வெளியேற்ற வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சானுக சம்பத் மதுகொட வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் புத்த சாசனம் சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு மற்றும் சுற்றாடல் அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல்வாதிகள் தொடர்பில் சமூக கட்டமைப்பில் வரும் தோற்றுவிக்கப்பட்டுள்ள நிலையில் தான் அரசியல் செய்கின்றோம். மத நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும். மத தலங்கள் மற்றும் பிரிவினா உட்பட மத பாடசாலைகள் அபிவிருத்திக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை. மத நல்லிணக்கம் தொடர்பில் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதற்கான திட்டங்களை குறிப்பிடவில்லை. மத தலங்களை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்குண்டு. யாழ்ப்பாணம் திச விகாரை பிரச்சனைக்கு இதுவரையில் உறுதியான தீர்வு முன்வைக்கப்படவில்லை. இந்த விகாரை 1956 ஆண்டு நகர திட்ட வரைபடத்தில் திச விகாரை உள்ளடக்கப்பட்டுள்ளது. இந்த விகாரையை அண்மீத பகுதியில் உள்ளவர்கள் உரிமை கோருவதற்காக போலியான ஆவணங்களை முன்னிலைப்படுத்தி போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். திச விகாரை பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் விசேட குழுவை நியமிக்க வேண்டும். இந்த விகாரையை அண்மீத பகுதிகளில் சட்டவிரோதமான முறையில் குடியிருப்பவர்களை அகற்ற வேண்டும். ஆகவே இந்த பிரச்சனைக்கு முரண்பாடற்ற வகையில் தீர்வு காண வேண்டும். முல்லைத்தீவு குருந்தூர் மலையிலும் இதே பிரச்சனை காணப்படுகின்றது. நீதிமன்ற உத்தரவினால் ஆராய்ச்சி பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறான செயற்பாடுகள் பௌத்த மத தொல்பொருள் சின்னங்கள் அழிவடைவதற்கு காரணியாக அமையும். குருந்தூர் மலையில் நில அளவையியல் திணைக்களம் சட்ட ரீதியில் காணி எல்லைகளை அடையாளப்படுத்தியுள்ள நிலையில் ஒரு தரப்பினர் தொடர்ந்து முரண்பாடுகளை ஏற்படுத்துகிறார்கள். பௌத்த விகாரை மற்றும் தொல்பொருள் சின்னங்களை பிரச்சினைக்குரியதாக்கி அதனூடாக அரசியல் செய்கிறார்கள். வடக்கு மாகாணத்தில் 600 இடங்கள் தொல்பொருள் மையங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த இடங்களை வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரித்து தொல்பொருள் சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்றார்.
பாதாள உலக கும்பலை சேர்ந்து கணையமுள்ள சஞ்சீவ என அழைக்கப்படும் சஞ்சீவகுமார சமரத்ன என்பவர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சிறைச்சாலை அதிகாரி வாக்குமூலம் வழங்குவதற்காக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு நேற்றைய தினம் மாலை சென்றிருந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளார். காலி அக்மீமனு பிரதேசத்தில் வசிக்கும் 48 வயதுடைய பூசா சிறைச்சாலையின் அதிகாரி ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சிறைச்சாலை அதிகாரி சம்பவத்தன்று கணையமுள்ள சஞ்சீவவை கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு சிறைச்சாலை பேருந்தில் அழைத்து சென்று சிறைச்சாலை அதிகாரிகளை திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து சந்தேக நபரான சிறைச்சாலை அதிகாரி நேற்றைய தினம் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 21ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கணையமுள்ள சஞ்சீவ படுகொலை தொடர்பில் இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. கச்சத்தீவு அருகே மீன்பிடியில் ஈடுபட்ட தமிழக மீனவர்கள் 3 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் அதிகாலையில் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி விசைப்படகுடன் சிறைப்பிடிக்கப்பட்டனர். தொடரும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை கடற்படைக்கும் இடையே நீண்ட காலமாக தொடர்ந்து வருகின்றதுடன் இந்த தொடர் கைது நடவடிக்கை இரு நாடுகளுக்கு இடையிலான மீனவர் பிரச்சினையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சனையை தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவை பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. கச்சத்தீவு பிரச்சனை இதன் மைய புள்ளியாக உள்ளதால் அதை மீட்பது அல்லது பகிர்ந்து கொள்ளும் உரிமை குறித்து பேச்சுவார்த்தை நடாத்துவது ஒரு தீர்வாக இருக்கலாம் என சிலர் கருதுகின்றனர். இதற்கு நிரந்தர தீர்வு காணாவிட்டால் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து மீனவ சமூகத்தினரின் வாழ்வாதாரத்தை மேலும் சீர்குலைக்கும் என்பது தெளிவாகின்றது. சில நாட்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது. வெனிசுலாவை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட போதைப் பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்களையும் சட்டவிரோத குடியேற்றவாசிகளையும் எல் சால்வடாரில் உள்ள சிறைக்கு அமெரிக்கா அனுப்பியுள்ளது. அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவரவர் சொந்த நாடுகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு திருப்பி அனுப்பி வருகின்றதுடன் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கவும் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இந்த நிலையில் வெனிசுலாவை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேற்றவாசிகள் போதைப் பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்களை ட்ரம்ப் தலைமையிலான அரசு அனுப்பி வைத்துள்ளது. அமெரிக்காவில் கடுமையான குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்களை அடைத்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வனப்பகுதியையொட்டி உருவாக்கப்பட்டுள்ள தனிமை சிறையிலேயே அவர்கள் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்க்காலத்தில் மட்டுமே பயன்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட பிரத்யேக சட்டத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு முன் இப்படி கைதிகளை வேறு நாட்டு சிறைக்கு அனுப்பிய நடவடிக்கை 2 முறை மட்டுமே மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திருப்பி அனுப்பும் சட்டத்தை 14 நாட்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிடுவதற்கு முன்பு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர்களை சிறையில் வைத்து பராமரிக்க தேவையான நிதியுதவியையும் அளிக்க எல் சால்வடார் நாட்டுடன் அமெரிக்கா ஒப்பந்தம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா இலங்கை மகளிர் அணிக்கும் நியூசிலாந்து மகளிர் அணிக்கும் இடையிலான 3வது மற்றும் இறுதி 20 பந்து பரிமாற்றம் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டுள்ளது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் துடுப்பெடுத்தாடும் வாய்ப்பை நியூசிலாந்து மகளிர் அணிக்கு வழங்கியது. அதன்படி நியூசிலாந்து அணி 14 பந்து பரிமாற்றம் மற்றும் ஒரு பந்து முடிவில் 3 இலக்குகளை இழந்து 101 ஓட்டங்களை எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டதன் காரணமாக போட்டியை கைவிடுவதற்கு நடுவர்கள் தீர்மானித்தனர். இதன்படி 3 போட்டிகள் கொண்ட இரு நாடுகளுக்கு இடையிலான T20 கிரிக்கெட் தொடர் 1-1 என்ற கணக்கில் வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் முடிவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.